விடியா ஆட்சிக்கு முடிவு கட்டி பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்திட கள்ளக்குறிச்சி மாவட்ட மகளிர் அணி எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சி தமிழர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வளர்மதி கழக மகளிர் அணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் மூவரையும் வணங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாபெரும் மகளிர் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த மாவட்ட கழக செயலாளர், என்னுடைய அன்பிற்கினிய சகோதரர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற மகளிர் அணியை சார்ந்திருக்கிற மாநில நிர்வாகிகளே, மாவட்ட கழக செயலாளர்களே, கழகத்தின் ஒன்றிய செயலாளர்களே, நகர செயலாளர்களே, பேரூராட்சி செயலாளர்களே, இவ்வளவு நேரம் எந்த திருமுகத்தை காண வேண்டும் என்று நீங்கள் துடித்துக் கொண்டிருந்தீர்களோ, எந்த முகத்தை பார்ப்பதற்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்தீர்களோ, அந்த திருமுகத்தோடு இங்கே வந்திருக்கிற நம்முடைய பாசத்திற்கும் நம்முடைய அனைவருடைய அன்புக்குரியருமான எங்களின் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த கள்ளக்குறிச்சியிலே ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் இங்கே வந்து பேசிவிட்டு போயிருக்கிறார் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர். அவர் என்ன பேசியிருக்கிறார் என்றால், அண்ணன் எடப்பாடியாரின் திருப்பெயரை சொல்லி நான் செய்திருக்கிற சாதனைகளிலே ஒரு 5% சாதனையாவது எடப்பாடியார் செய்திருக்கிறாரா என்று சவால் விட்டிருக்கிறார். யார் சவால் விடுவது? யார்? பொம்மை முதலமைச்சர். நான் இப்பவும் சொல்கிறேன், சவால் விட வேண்டும் என்று சொன்னால் நீ இன்னொரு பொம்மைக்கு விடலாம், ஆனால் இன்னொரு வீரனை பார்த்து விடக்கூடாது, இன்னொரு மாவீரனை அழைக்க கூடாது. எங்கள் அண்ணனை பார்த்து சவாலுக்கு அழைக்கிறாய். சவாலுக்கு அழைப்பதற்கு முன்னால் நீ சிந்தித்து பார்த்தாயா? இங்கே வானுயர ஓங்கி நிற்கிறதே மாவட்ட ஆட்சித்தலைவர் கட்டணம். அந்த கட்டணத்தை தந்தவர் அண்ணன் எடப்பாடியார். அந்த கட்டணத்தை நீ திறந்து வைத்துவிட்டு நான் சாதனை செய்திருக்கிறேன், சவாலுக்கு வரீர்களா என்று கேட்டால் என்ன அர்த்தம்? அது மட்டுமல்ல, இதே வேளையிலே மாலை 6 மணிக்கு ஒரு தாய் பேசினார். இதே வேளையிலே அவர் பேசிய பேச்சு அனைவருடைய நெஞ்சையும் உருக்கியது. அவர் சொன்னார், நான் தூய்மை பணியாளர், என்னுடைய பிள்ளை இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியாரின் தயவிலே டாக்டர் படித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொன்னபோது எல்லாரும் கண்கலங்கினீர்கள். இந்த குடும்பத்திலே ஒரு டாக்டரா? அதே போல பல பேர் அண்ணன் கொடுத்த 7.5% இடஒதுக்கீட்டிலே இன்றைக்கு ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்கள் டாக்டராயிருக்கிறார்கள், பல் டாக்டராயிருக்கிறார்கள், கண் டாக்டராயிருக்கிறார்கள். பல மருத்துவத்திலே பல துறைகளை அவர்கள் கற்றிருக்கிறார்கள். அது மட்டுமா, தலைவாசலுக்கு பக்கத்திலே நிமிர்ந்திருக்கிறதே கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம். அதை கட்டியது யார்? எங்கள் அண்ணன் எடப்பாடியார். நீங்கள் திறப்பதற்கு மனமில்லை. அண்ணன் அடிக்கல் நாட்டியதை நீங்கள் திறக்கலாம், ஆனால் கட்டி முடித்த அந்த பல்கலைக்கழகத்தினுடைய கட்டடத்தை நீங்கள் இன்னும் செயலுக்கு கொண்டு வரவில்லை. எத்தனையோ சாதனை. அண்ணன் அவர்கள் மருத்துவக் கல்லூரி தந்திருக்கிறார். மருத்துவக் கல்லூரி மட்டுமல்ல, அந்த மாணவர்கள் படிப்பதற்கு வசதியாக இடஒதுக்கீடு தந்திருக்கிறார். அதுவும் தாய்மார்களுக்காக அம்மா அவர்கள் என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் திரும்ப திரும்ப செய்திருக்கிறார். இத்தனையும் செய்தவர் அண்ணன் எடப்பாடியார். இவரை பார்த்து சவாலுக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது நியாயமில்லை என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக ஒன்றே ஒன்றுதான் நாம் நினைவுபடுத்த விரும்புகிறேன். காஷ்மீரத்திலே சுற்றுலா பயணம் போயிருந்தார்கள்.
பகல்காம் பகுதிக்கு போனபோது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அவர்களை சுட்டு கொன்று விட்டார்கள். உடனே இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்பதை கையிலே எடுத்து அவர்களை பழி தீர்த்தார்கள். நான் தாய்மார்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன், நம் தாய்மார்கள் தான் ஆபரேஷன் சிந்தூர் நடத்த வேண்டும். துப்பாக்கியால் அல்ல, தோட்டாக்களால் அல்ல, வெடிகுண்டால் அல்ல. ஆபரேஷன் சிந்தூர் அண்ணன் எடப்பாடியாருக்கு ஆதரவாக வாக்குச்சீட்டிலே போட்டு நீங்கள் வெற்றி தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விடியா ஆட்சிக்கு முடிவு கட்டி பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்திட கள்ளக்குறிச்சி மாவட்ட மகளிர் அணி எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சி தமிழர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வளர்மதி, கழக மகளிர் அணி செயலாளர், முன்னாள் அமைச்சர்.